நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல கூகுள் மேப்ஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எத்தனை பேர் கூகுள் மேப்ஸை பயன்படுத்துறீங்க? இப்படி ஒரு கேள்வியை நான் கேட்கவே கூடாது. எல்லாருமே கூகுள் மேப்ஸை பயன்படுத்துவோம். அந்த கூகுள் மேப்ஸ்ல ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு போலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க. என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். எப்படி ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியா இருக்கு பார்த்தீங்களா? அதில் ஒருத்தரை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. எதுக்காக ஃபாலோ பண்ணுறீங்க? அவரை என்ன பண்ணுவார்னா, நல்ல நல்ல கண்டென்ட்டாக வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவார். ஸோ அதை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், தெரிஞ்சிக்க ரொம்ப ஆவலாக இருப்போம். என்ன பண்ணுவோம்? அவரை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். உதாரணத்துக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகம் பேர் பயன்படுத்தக்கூடிய சோஷியல் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டிக்டாக் கூட நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ அதில் நீங்கள் ஃபாலோ பண்றீங்களா? அதே மாதிரி கூகுள் மேப்ஸ்ல நிறைய பேர் அக்கவுண்ட்டை ஓபன் பண்ணி அவங்க எங்கெல்லாம் போயிருக்காங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் இந்த கூகுள் மேப்ஸ்ல ஷேர் பண்றாங்க. ஸோ அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணணுமா? அவங்கள நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ணலாம். அதே நேரத்தில் நீங்க கூகுள் மேப்ஸ்ல இந்த மாதிரி அக்கவுண்ட்டை ஓபன் பண்ணிருந்தீங்கன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் உங்களுடைய அக்கவுண்ட்டுக்கு வருவாங்க. வந்தாங்கன்னா அதுல ஜென்யூனான ஃபாலோவர்ஸ் யாரு, இல்ல ஹேக்கர்ஸ் மாதிரி கூட உள்ள வரலாம், இல்லை தவறான மெசேஜை வந்து ஷேர் பண்ணுறது கூட உள்ளே வரலாம். அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள அக்செப்ட் பண்ணலாம். ஒரு சில பேரை வந்து நீங்கள் பிளாக் பண்ணலாம். அந்த அப்ரூவ், அதாவது உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து ப்ரைவசியாக வச்சுக்கிட்டதுக்கு ஒரு அருமையான ஒரு செட்டிங். அந்த செட்டிங்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வித்தவுட் வேஸ்டிங் டைம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கூகுள் மேப்ஸில் ஒரு சின்ன டிப்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ கூகுள் மேப்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட்டில் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ ப்ரொஃபைல் பிக்சரை நீங்கள் டேப் பண்ணதுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ நம்ம செட்டிங்ஸ்க்குள்ள வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகக்கூடிய விஷயம் என்னன்னா பர்சனல் கண்டென்ட். இதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும்போது அப்படியே பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்டட் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். You will have to approve your new follower before they can see your revive photos public list on your profile. இந்த மூணு முக்கியமான விஷயங்களும் உங்களுடைய ப்ரொஃபைல்ல யாராவது புதிய ஃபாலோவர்ஸ் பார்க்கணும்னா நீங்க அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க செட் பண்ணலாம். ஸோ இது ஆஃப்ல இருந்துச்சுன்னா இதை எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணா புதிய ஃபாலோவர் வரும்போது நீங்க ரிவைவ் பண்ணிட்டு நீங்க அப்ரூவல் கொடுக்கலாம். அதாவது என்னுடைய ரிவைவை நீங்க பார்க்கலாம், போட்டோஸை பார்க்கலாம். அதே நேரத்தில் பப்ளிக் பொதுவான விஷயங்களை எல்லாத்தையும் என்னுடைய ப்ரொஃபைல்ல நீங்க செக் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்கு ஒரு செட்டப் தான் இது. இது பெரும்பாலும் இது ஆஃப்ல தான் வரும். இதை நீங்க ஆன் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்க கூகுள் மேப்ஸ்ல நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செட்டப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஆன் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன், ஒரு டெமோவை உங்களுக்கு நான் காட்டுறேன். டெமோ கிடையாது, நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ஒரு டேப்ல போயிட்டு காஃபி ஷாப்பை நான் டேப் பண்றேன். டேப் பண்ணும்போது இதுல வந்து ஒரு காஃபி ஷாப்பை நான் செலக்ட் பண்ணேன். ஸோ காஃபி ஷாப்பை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்கு கீழே என்னுடைய ஐடி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி இங்க பாருங்க, வெயிட் பண்ணுங்க. ஸோ ப்ரொஃபைல் பிக்சர் நான் ஸோ இந்த மாதிரி வந்து என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சர், என்னுடைய பேர், அதுக்கப்புறம் கண்ட்ரிபியூஷன், ஃபாலோவர்ஸ், ஃபாலோயிங் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் யாராவது கூகுள் மேப்ஸ்குள்ளே வந்து ஒருத்தருடைய ப்ரொஃபைல் பிக்சரை செக் பண்ணாருன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட் அவங்க ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அப்ரூவலுக்கு போகும். நீங்கள் அப்ரூவ் பண்ணால் அந்த ஃபாலோவர் உங்களுடைய எல்லா விஷயத்தையும் அவர் பார்க்கலாம். அதுக்குண்டான கருத்துக்களை வந்து அவர் பதிவிடலாம். ஸோ நல்ல ஒரு விஷயம். ஸோ இந்த செட்டப்பை நீங்கள் பண்ணிக்கங்க. இது எல்லாமே உங்களுடைய ப்ரைவசிக்காக. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ கூகுள் மேப்ஸில் உங்களுடைய ப்ரைவசியை பாதுகாக்கிறதுக்கு இந்த செட்டிங்ஸ் எப்படி, இது எப்படி உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு விவரத்தை மறக்காம உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, அங்கே பதிவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. குறிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணிங்க, கவலையே இல்லை.